நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னாள். என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் நின்னால் நன்னாள். இப்படி ஒரு பாட்டு இருக்கு. அது ஏன்பா வலது கண்ணு துடிச்சிக்காம இடது கண்ணு துடிச்சதுன்னு அந்த பொண்ணு பாடுது அப்படின்னா, மொழி என்பது பண்பாட்டு அடையாளங்களோடு வெளிப்படும் என்பதற்காக தான் அது ரொம்ப முக்கியமானது. இந்த வலது கண் இடது கண்ணுங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு நூல் பிடித்தது மாதிரி போய்கொண்டே இருந்தீர்கள் என்றால், சங்க இலக்கியத்தில் இதற்கான குறிப்பு இருக்கிறது, இடைக்கால இலக்கியத்தில் குறிப்பு இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது, மணிமேகலையில் இருக்கிறது, திருக்குறளில் இருக்கிறது. எல்லா இடத்திலும் இந்த இடது கண் பிரச்சனை இருக்கும். பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நல்லது, வலது கண் துடித்தால் கெட்டது. அதனால தான் பெண்கள் எல்லோரும் எப்போதுமே இடதுசாரிகளாகவே இருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் வலதுசாரிகளாக ஆகிடாதீங்க, ரொம்ப ரொம்ப சிக்கல். ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது வலது கால் எடுத்து வச்சு வாமான்னு சொல்கிறாங்கல்ல, அது ஆம்பளைக்கு தான் நல்லது, பொம்பளைக்கு நல்லது கிடையாது. அதனால் இனிமேல் என்னுடைய தம்பி தங்கைகள் சகோதரிகள் வீட்டு திருமணமாகி உள்ளே போகிற பொழுது வலது காலை எடுத்து வாமான்னு சொன்ன உடனே ஓங்கி அந்த வலது காலால் சொன்னவரை உதச்சிட்டு இடது காலை தூக்கி வச்சு வாங்க. அப்போ தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா